கடந்த வாரத்தில் நாம் தேவனோடு உள்ள ஒரு உறவை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் அதே போல தான் ஓரளவுக்கு ஒற்று போகிற காரியத்தை, அதே சாராம்சம் உள்ள ஒரு செய்தியை தான் நம்ம கேட்க போகிறோம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். அதனால நம்ம அதே காரியம், ஆனால் சற்று வித்தியாசமாக இன்னொரு உறவு, தேவன் நம்மோடு எப்படி உறவுல இருக்கிறார், அது எப்படிப்பட்ட உறவு என்பதை குறித்து, நாம் எப்படி இருந்தால் நன்மையாக இருக்கும் என்று குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம். நான் சிறு வயதுல மியூசிக் கிளாஸ் போகும்போது எங்க மியூசிக் சார் சொல்லுவார், என்னப்பா அப்படியே கரெக்டா சொல்லணும்னா, பெந்தேகோஸ்தே சபைக்கு போறவங்கலாம் இயேசுவை அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்க. அவர் வாழ்ந்ததே என்னத்தான் 33 வயசு தான், அவர் கல்யாணமும் ஆகலை, ஆனா நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்க, அப்பா அப்பா கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு விவரம் தெரியாதுன்னு, அவர் 6வது 7வது ஏதோ படிக்கிற டைமு. ஆனா நம்ம வேதத்துல பார்க்கும்போது இயேசுவை குறித்த அந்த தீர்க்க தரிசன வசனமே எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நம்ம அந்த வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எண்ணப்படும். இங்க என்ன போட்டிருக்கு? அவர் ஒரு மொத்தம் 4 விஷயங்கள், 4 1 2 3 4 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதுல இயேசு நம்மோடு உள்ள ஒரு உறவு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது ஒரு நித்திய நண்பனை போல பார்த்தோம். அதாவது இயேசு நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்டு வழி நடத்துறது போல வழி நடத்துகிறார். அவரிடத்துல நம்ம ஒரு ஃப்ரெண்டு போல பழகும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இன்பமாக இருக்கும் என்று நாம் பார்த்தோம். அது மூலமாய் வருகிற சந்தோஷம், நன்மைகளை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் நம்மோடு எப்படி அந்த உறவை வைத்திருக்கிறார், நாம் எப்படி அவரோடு அந்த உறவிலே நீடிக்க முடியும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உலக பிரகாரமா பார்க்கும்போது தந்தை என்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்போ நான் சில காரியங்களை பண்ணலன்னா என்னை பார்த்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆஸ் அ ஃபாதர் நீ ஒரு தகப்பனா இந்தந்த காரியம் பண்ணலன்னா இது சரி கிடையாது, நீ இதை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம வேதத்துல பார்க்கும்போது சில காரியங்கள் இருக்கு. எபேசியர் 6:4 பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. இங்க ஒரு வேதம் ஒரு உலக பிரகாரமா, அதாவது நம்ம உலகத்துல வாழ்கிற ஒரு தந்தையிடம் என்ன எதிர்பார்க்கிறது? கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் நம்ம என்ன பண்ணோம்? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே போல எபிரேயர் 12:7 பார்க்கும்போது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னா, அதாவது தேவன் நமக்கு தந்தையாக பிதாவாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஒரு காரியம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணுவார். அப்போ நாம் அவருடைய பிள்ளைகள் என்போமானால் இது ஒரு அதாவது கடைசி ஒரு முடிவுரையாக நம்ம முதல்ல பார்க்கிறோம். என்னன்னா, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொல்வோமானால் அவரிடத்துல இருந்து வருகிற சிட்சையை நம்ம என்ன பண்ணோம்? அக்செப்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மாறணும், அவருக்கு பிரியமாக நம்ம மாற வேண்டும். இது போல சில வசங்களை நாம் அதாவது தகப்பனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இப்போ மீண்டுமாய் நம்ம ஏசாயா 9:6 போகும்போது அவர் என்னவா இருக்கிறார்னா, நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். இதுல 2 வார்த்தை பார்க்கிறோம். நித்தியம். நித்தியம்னா என்னது? எட்டர்னல். அதாவது எனக்கு தமிழ்ல அது தெரியல, சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, காரண பெயர் சொல்லுவாங்களா, இல்ல அது எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. இப்போ சேருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? நாற்காலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த வார்த்தையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன இருக்கு? 4 காலு இருக்குது. அதே மாதிரி சில வார்த்தைகள் உண்டு. அதே மாதிரி நான் பார்க்கும்போது இந்த கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை என்னது? நான் பிரெஞ்சு பைபிள்ல பார்த்திருக்கேன். அவங்க யூஸ் பண்ற பதம் பார்த்தீங்கன்னா இட்டர்னல். என்னது? இட்டர்னல். அதாவது கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு பதிலாவே என்னதான் இருக்கும்? இட்டர்னல். அப்படின்னா என்னது? நித்தியமானவர். எப்படி? நித்தியமானவர். அப்ப நம்முடைய கர்த்தர் என்னது? எப்படிப்பட்டவர்?
நித்தியமானவர். அதுதான் நம்ம நித்திய பிதான்னு பார்க்கிறோம். ரெண்டாவது அதுல இருக்கிறது பிதா. அவர் தகப்பனை போல நம்ம மேல அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். தகப்பன் எப்படி இருக்கணும்னு அதே வேதத்துல சொல்லி இருக்குது. அதற்கு மாதிரியாகவும் அவரே நமக்கு இருக்கிறார். அந்த அன்பை காட்டுவதற்காக தான் என்ன பண்ணாரு, இயேசுவையே நமக்காக அனுப்பினார். அப்ப நம்ம பார்க்கும்போது அதுல ரெண்டு காரியம் இருக்குது. அவர் என்னது, நித்தியமானவர். அந்த தகப்பன் என்னது, அவர் நித்தியமானவராக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு இல்லை. உலகத்துல தகப்பன் என்கிற உறவு நமக்கு நிலையானது கிடையாது. தகப்பன் மாத்திரம் கிடையாது, எந்த உறவுகளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிடையாது, நிலையான உறவுகள் கிடையாது. ஆனா நம்ம வேதத்துல பார்க்கும்போது நிலையான நம்முடைய தகப்பன் யார் இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். அவர் அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்ம ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி என்ன பண்றோம், அவரை பார்த்து ஜெபம் பண்றோம். ஒருவேளை பூமியில அவர் 33 ஆண்டுகள் இருந்தாலும் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நித்திய பிதாவாக இருக்கிறார். ஏன்னா அவரே ஆரம்பமாக இருக்கிறார், அவரே முடிவாக இருக்கிறார். காலத்துக்குள்ளாக நாம் அவரை என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அப்போ முதலாவது காரியம் ஈஸ் இட்டர்னல், அவர் நித்தியமானவர் என்று பார்க்கிறோம். அது நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 1 முதல் 3வது வசனம் எப்படி இருக்குது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் யார் மூலமாய் உண்டாயிட்டான், அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப நம்ம ஆதி ஆகமத்திலையும் தொடக்கத்துல பார்க்கும்போது காலங்கள் தொடங்குவதற்கு முன்பதாகவே யார் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்போ டைம் எப்போ தொடங்குது, சூரியனும் சந்திரனும் வந்த பிறகு என்னது, நாட்கள் கணக்கிடப்படுகிறது. இயேசு முதல் நாள்ல இருந்து படைக்க ஆரம்பிக்கும் போது அவர் நாட்களை கணக்கிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்னாடியே யார் இருக்கிறார், அந்த காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்பத்துல இருந்து நமக்கு பிதாவாக இருக்கிறார், இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார். முடிவு வரையந்தோ நமக்கு அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் என்ன பார்க்கிறோம், அவருக்கு ஆரம்பம் என்பது கிடையாது. ஏன்னா அவரே ஆரம்பமாக இருக்கிறார். அதே போல முடிவு என்பது கிடையாது, அவரே முடிவுமா இருக்கிறார். நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல 1:8 வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவர் என்ன சொல்றாராம், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப அவர் தான் என்னது, தொடக்கமா இருக்கிறார், அவரே முடிவாய் இருக்கிறார். அப்போ என்னது, அவர் நித்தியமானவர். ஸோ மனிதர்கள் என்று நம்ம பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மாத்திரமே. ஆனால் நம்முடைய தேவன் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருக்கிறார். எப்பொழுதும் நமக்கு அவர் என்னவா இருக்கிறார், ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அப்படி தகப்பனாய் இருக்கிறவர் என்ன பண்றாரு, ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். இடப்பட்ட இந்த காலத்துல நம்ம வாழ்கிற காலத்தில் அவர் நம்ம என்னது, அரசாளுகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கும் என்ன கிடையாதான், முடிவே கிடையாது. நம்ம வாசிக்கிறோம், எங்க லூக்கா 1:33 வாசிக்கிறோம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அப்போ நம்ம யாருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். அங்க யார் ராஜாவா இருக்கிறார், நம்முடைய தகப்பன் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா, அவரே ராஜாவா இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னது, எல்லா தேவையான காரியங்களையும் ஒரு தகப்பனை போல இருந்து அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்போ தகப்பன் எப்படி இருப்பார், ஏன்னா நம்ம பொதுவா தகப்பன் செய்கிறதை போல செய்கிறார்னா நம்ம உலகத்துல இருக்க தகப்பன்மாரை வச்சு என்ன பண்ண முடியாது, உலகத்துல இருக்க ஒரு உறவை வைத்து நாம் ஒப்பிட முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் அவர் பெரியவர், அவர் வித்தியாசமானவர். அப்போ அது ஒரு 3 வார்த்தையில நம்ம எளிதா புரிந்து கொள்ளுகிற விதமாக சொல்லுகிறோம். முதல் காரியம், அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்னது, பாதுகாக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார். 2வது காரியம், அவர் நம்மை போஷிக்கிறவர், பராமரிக்கிறவராக இருக்கிறார். 3வது காரியம், அவர் நமக்கு பாதை காட்டுகிறவராக இருக்கிறார். அப்ப 3 காரியம். 1 என்னது, நம்ம ப்ரொடெக்ட் பண்றாரு. அதாவது வேதமும் என்ன சொல்லுது, ஒரு தகப்பன் என்ன பண்ணும், தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாவலனாக அவன் இருக்க வேண்டும். 2வது காரியம், அவன் போஷிக்கிறவனாக இருக்க வேண்டும். அதே போல குடும்பத்தை வழி நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய தேவன் நம்மை என்ன செய்யறாரா, ஒரு தகப்பனாக இருக்கும்போது அவர் இந்த 3 காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம், அவர் நம்மை பாதுகாக்கிறார். 2வது காரியம், அவர் நம்மை போஷிக்கிறார்.
நம்மை என்ன பண்றார்? பராமரிக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து தேவன் வந்து செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், அவர் நம்மளுக்கு பாதை காட்டுகிறவராக இருக்கிறார். அது எழுத நாங்க புரிந்து கொள்ளுங்க. பாப்பான்னு எல்லாம் நம்ம வருது. என்னது? முதல் காரியம் பாதுகாக்கிறார், இரண்டாவது காரியம் பராமரிக்கிறார், மூன்றாவது காரியம் பாதை காட்டுகிறார். சோ இந்த மூன்று காரியமும் அவர் நமக்கு செய்கிறார். அதை எப்படி செய்கிறார்னா வேதத்தின் அடிப்படையில். ஏன்னா அவர் எப்படி செய்கிறாரோ அதுதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 103:13 பார்க்கும்போது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றாரா? இறங்குகிறார். அப்போ நம்ம இந்த சங்கீதத்துல இந்த வசனத்துல பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப யாருக்கு அவர் இறங்குகிறார்? அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நடக்கிறவங்களுக்கு என்ன பண்றாரு? அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நம்ம பார்க்கும்போது யோவான் 10:27-29 வாசிக்கலாம். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு தகப்பன் உண்மையா தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பான் என்றால் என்ன ஒரு ஆபத்து வந்தாலும், அவனுடைய ஜீவனுக்கு ஆபத்தே வந்தாலும் என்ன செய்வான்? பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுவாங்க? காப்பாத்துறதுக்கு தான் எல்லா முயற்சியும் செய்வாங்க. இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. யார் இங்க ஆடுகள்? நாம் அவருடைய பிள்ளைங்க. நம்ம என்ன பண்றோம்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவர் நம்முடைய சத்தத்தை அவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். அவைகள் எனக்கு என்ன செய்கிறது? அதாவது ஆடுகளாகிய நாம் அவருக்கு பின் செல்லுகிறோம். அவர் என்ன தராராம்? அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய பிதா எப்படி நித்தியமானவராய் இருக்கிறாரோ நமக்கும் என்ன செய்யறாரு? நித்திய ஜீவனை தருகிறார். எதற்காக? நித்திய காலமாய் அவரோடு இருப்பதற்காக. அது மாத்திரமல்லாமல் அவைகள் ஒரு காலம் என்னது? கெட்டு போவதில்லை. அதோட முக்கியமான காரியம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது யாரும் என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட இருந்து நம்மை பிரித்து கொண்டு போக அவர் விட மாட்டார். அடுத்த வசனமும் என்ன சொல்றாரு? அவைகளை யார் எனக்கு தந்தது? எனக்கு தந்த என் பிதா அவரிலும் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ நாம் தேவனிடத்துல இருப்போமானா எந்த சூழ்நிலையிலும் அவர்கிட்ட இருந்து சாத்தானும் சரி, அது உலக பிரகாரமான காரியங்களா இருந்தாலும் எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்மை அவரிடத்துல இருந்து பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஒரு பாதுகாவலராக எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்து அவரிடத்திலிருந்து ஒருவனும் பற்றி கொண்டு போகாதபடிக்கு, பறித்து கொண்டு போகாதபடிக்கு அவர் என்ன பண்றாரா? பாதுகாப்பாக வைக்கிறார். அடுத்து இரண்டாவது காரியம் என்ன பார்க்கிறோம்? போஷிப்பவராக இருக்கிறார். அவர் நம்ம என்ன பண்றாரு? பராமரிக்கிறார், நம்மை போஷிக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி அவனுடைய ரோல்ல வேதம் என்ன சொல்லுதோ, தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் என்ன பண்ணும்? ப்ரொவைட் பண்ணணும். தேவையான தேவைகளை அவன் சந்திக்கணும். அது போல நம்முடைய பரமபிதா என்ன பண்றாரா? நம்மை போஷிக்கிறார். ஒரு நல்ல தந்தையாக இருந்து நம்மை தினந்தோறும் அவர் போஷிக்கிறார். ஒரு நாளும் நம்ம பட்டினியில கிடக்கிறதுக்கோ இல்ல குறைவுபட்டு கிடக்கிறதுக்கோ அவர் என்ன பண்றது இல்ல, விடுவதே இல்லை. நம்முடைய தேவைகள் என்னென்னவோ அவர் என்ன பண்றாரு? சந்தித்து கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லையா? எதை குறித்தும் கவலைப்படவே தேவையில்லையா? இப்போ மத்தேயுல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நம்முடைய பரமபிதா அதாவது நம்முடைய தகப்பன் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறார். என்னன்னு பார்ப்போமா? மத்தேயு 6:31-32 வாசிக்கும் போது, நம்முடைய பரமபிதா நம்முடைய தகப்பன் என்ன செய்யறாரா? நமக்கு என்னென்ன தேவை என்று அவர் அறிந்து இருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்தும் என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. அதுக்காக ஓடி பிரயாசப்பட்டு கொண்டு அலைந்து திரிய தேவையில்ல. அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன பண்றாரு? சந்திக்கிறாரு. அதனால நீங்க பெரிய காரியத்தை குறித்து இல்ல, நம்முடைய அத்தியாவசிய தேவையான ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி குடிக்கிறது, அதுக்கு கூட நீங்க என்ன பண்ண தேவையில்லையா? கவலைப்பட தேவையில்லை. அது யார் அதுக்காகலாம் கவலைப்படுவாங்க? அந்த ஞானம் இல்லாம இருக்கவங்க, அதாவது தேவனை குறித்து அறியாதவர்கள். என்னுடைய தகப்பன் யார், அவர் எனக்கு என்னென்ன செய்வார், என்னென்ன அவரால் செய்யக்கூடும் என்று அறிவு இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்களாம்?
அதை நாடி தேடுகிறார்கள். ஆனா இவைகள் எல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லி யார் அறிந்திருக்கிறார்? பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நம்முடைய பிதா முதல் காரியம் பார்க்கிறோம், அவர் நமக்கு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். யாரும் அவரிடத்துல நம்மை பறித்து கொண்டு போக முடியாத அளவுக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், நம்மை போஷிக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் பரமபிதா என்னது? அறிந்திருக்கிறார். நமக்கு என்னென்ன வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நம்முடைய காரியம் என்னது? அவருக்கு அடுத்த வசனமே சொல்லுது, நீ இதெல்லாம் குறித்து கவலைப்படாம நீ என்ன பண்ணு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அப்போ இதெல்லாம் உனக்கு என்ன தானா அது கூடவே என்ன ஆகும்? வந்துடும். அப்போ நம்முடைய காரியம் அதை பத்திலாம் கவலைப்படாம, நாளைக்கு காலைல எனக்கு என்ன உணவு இல்லை, நான் இந்த நிலைமையில கடந்து போறேனே, அடுத்த மாசம் எனக்கு எப்படி எனக்கு சாப்பாடு கிடைக்கும், இல்லை எனக்கு எப்படி உடுத்த உடை கிடைக்கும், இல்லை எனக்கு எப்படி குடிக்க தண்ணீர் இருக்கும், யார் என்னை போஷிப்பார் என்று நினைப்போமானால் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அதற்கு மாறாக அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய பரமபிதா நமக்கு வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மூன்றாவது காரியம், அவர் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். ரெண்டு விஷயம், ஒன்று இருக்கிற வழியை காட்டுகிறவர், இன்னொன்று வழியை என்ன பண்றாரு? நமக்கு உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இது முற்றிலும் ஒரு அடைப்பட்ட காரியம், இதை தாண்டி நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம நினைப்போமானால் அதையும் மாற்றி அவரால் என்ன பண்ண முடியும்? வழியை திறக்க முடியும். நாம் இதுல இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம், அவ்வளோ பெரிய ஒரு செங்கடலை என்ன பண்றாரு? அழகா திறந்து அதை வெட்டாந்தரையாக என்ன பண்றாரு? மாற்றுறாரு. ஒருவேளை அது நீர் உள்ள இடமா, சகதியா, இல்ல மணலா இருந்தாலும் நம்ம ஒரு பீச்ல நடக்கும்போது எப்படி இருக்கும்? கால் இழுக்கும். பீச்ல நடக்கும்போது ஃபுல்லா காஞ்சி இருந்தா மணல் என்ன பண்ணும்? நம்ம காலை இழுக்கும். இல்ல ஈரமா இருந்தாலும் என்ன பண்ணும்? ஒரு மாதிரி காலெல்லாம் அழுக்காகும், நம்மளால சரியா நடக்க முடியாது. ஆனா தேவன் என்ன பண்றாரு? அப்படி இல்லாமல் அதை ஒரு வெட்டாந்தரை போல மாற்றி நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் என்ன பண்றாரு? நமக்கு வழி காட்டுகிறார். அந்த வழியை காட்டிட்டு கூட அவர் அப்படியே இந்த பக்கம் போன்னு நம்மளை விட்டுறது இல்லை. நமக்கு என்ன பண்றாரு? ஆலோசனை தரார். நீ எப்படி அந்த வழியில போகணும், நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு என்ன பண்றாரு? ஆலோசனை தருகிறார். சங்கீதம் 32வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அதிலோட அர்த்தத்தை புரிந்து அது எப்படி இருக்கிறது என்று நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு அருமையா இருக்கும். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? முதல்ல உனக்கு என்ன பண்ணுவேன்? வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பகுதியில நான் உனக்கு போதிக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? உனக்கு டீச் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ற? நீ எந்த வழியில நடக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு வழியை காட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் என்ன, அது அப்படியே விட்டு விடல, உன் மேல என்ன பண்றேன்? என் கண்ணை வைத்து. அப்ப நம்மையே நோக்கி பார்க்கிறாரு. நம்ம இந்த சில நேரம் சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்? அதுங்க ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா என்ன பண்ணுவோம்? செய்ய விடுவோம். ஆனா நம்ம கவனமா ரெடியா இருப்போம். அவங்க ஒருவேளை விழுந்துட்டா நம்ம பிடிச்சிடணும், இல்ல அவங்க அதாவது விழுந்து எல்லாம் அடிபட்டுறக்கூடாது. அப்போ நம்ம கவனமா அவங்கள பார்த்துட்டே இருப்போம். எப்போ? அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத காரியத்தை அவர் முதல் தடவையா செய்யும் போது. இயேசு இங்க பண்றார், தேவன் என்ன பண்றார்? நமக்கு வழியை முதல்ல போதிக்கிறார், வழியை காட்டுகிறார். அதுக்கப்புறமும் நம்ம மேல நோக்கமா இருந்து என்ன பண்றாரு? நமக்கு ஆலோசனை சொல்றாரு. அந்த வழியில நீ எப்படி நடக்கணும், என்னென்ன செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். நம்மை தனிமையாய் அவர் விட்டு விடுகிறதில்லை. நமக்கு இதுதான் வழி, இதுல நடவுங்கள்னு சொல்றாரு. ஆனா அப்படி இருந்த போதிலும் நம்ம மேல கண்ணோக்கமா இருந்து என் மகன் என்னுடைய மகள் என்ன பண்ணிடக்கூடாது? வழி தவறி போய்விடக்கூடாது, இல்லைன்னா அவர்கள் சோர்ந்து போய் அவங்களுக்கு நடக்க தெரியாம உட்கார்ந்துடக்கூடாது. அப்படி என்ன பண்றாரு? அவர் கண்ணோக்கமா இருந்துட்டு ஒரு தகப்பனை போல அவர் என்ன பண்றாரு? வழி காட்டுகிறவராக இருக்கிறார். அப்போ முதல் காரியம் பார்க்கிறோம், அவர் நம்மை பாதுகாக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் நம்மை பராமரிக்கிறார். மூன்றாவது காரியம், பாதை காட்டுகிறார். அந்த பாதையில நடக்க வேண்டிய ஆலோசனையும் அவர் என்ன பண்ணுகிறார்? அவரே தருகிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்கிற காரியங்கள் என்னது? நம்முடைய தேவனை ஒரு நித்திய பிதாவாக பார்க்கிறோம். அவர் நித்திய பிதா, நித்தியமானவர். அவருக்கு என்னது இல்லை, ஆரம்பம் இல்லை, முடியும் இல்லை. அவரே ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். அந்த நித்திய பிதா நம்ம என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்மை பிள்ளைகளாக நடத்துகிறார். அதுக்கப்புறம் ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும் என்பதை போல வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிதா எப்படி இருக்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நமக்கு பாதை காட்டுகிறார். இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ண தேவையில்ல,
நம்முடைய வாழ்க்கையில உள்ள சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு ஏன்னா யார் இருக்கா? நம்முடைய அப்பா மேல இருந்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்றாரு? செய்யறாரு. நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறார். இது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய பிதா என்னவா இருக்கிறார்னா, அவர் நித்தியமானவராய் இருப்பது போல நமக்கு என்னது ஏற்கனவே சொன்னது போல நம்மையும் நித்தியமானவர்களாக என்ன பண்றாரு? மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா படைக்கும் போதே என்ன பண்றாரு? அப்படிதான் படைக்கிறாரு. ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது இவங்க நித்திய காலமா இருக்க வேண்டும் என்று படைக்கிறார். ஆனால் பாவம் வந்த போது அவங்க என்ன பண்றாங்க? மரணமும் வருது. ஆனா அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தம்முடைய குமாரனை என்னது நமக்காக அனுப்புகிறாரு. அவர் தன்னுடைய ஜீவனையே தராரு. அதை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்ளும் போது நமக்கு என்ன வருகிறது? அதே நித்திய ஜீவன் மீண்டுமா என்ன பண்ணுது? நமக்கு வருகிறது. அப்படி வரும்போது நமக்கு அந்த நம்பிக்கையும் என்ன வருது? நானும் என்ன பண்ணுவேன்? நித்திய காலமாய் ஜீவனோடு இருப்பேன். ஒருவேளை நம்ம வாசிக்கிறது போல யோவான் 11வது அதிகாரம் 25-26 வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்ற. அப்போ நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து போனாலும் நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் பிழைத்து நம்முடைய தேவனோடு நம்முடைய இயேசுவை இப்ப என்னது முகமுகமாய் பார்த்து அப்பா என்று கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவரோடு நித்திய காலமாய் இருப்போம். அப்படி ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கும் போதே இயேசு வந்தாலும் நம்ம என்னது அவரோடு நாம் சந்தோஷமா என்னது முகமுகமாய் அவரை தரிசிப்போம். அடுத்த வசனத்துல பார்க்கும்போது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்ன பண்ணுவான்? என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பார். சொல்லும் போது என்ன சொல்றாரு? இதை விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. நாம யோசித்து பார்ப்போம், நம்முடைய உள்ளத்துல கேட்டு பார்ப்போம், இதை விசுவாசிக்கிறோமா? நாம் அப்படி விசுவாசிக்கலன்னா நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்க ஒரு முக்கியமான ஒரு விசுவாசமே என்னது? நித்திய ஜீவன் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் இருந்துட்டுனாலே நாம் இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை குறித்து என்ன பண்ண மாட்டோம்? கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்க மாட்டோம். அப்புறம் நம்முடைய பிதா எப்படி நித்தியமானவராய் இருக்கிறாரோ அதே போல நம்மையும் என்னவா மாற்றுறாரு? நித்திய ஜீவனை தந்து நித்திய காலமாய் அவரோடு வாழும்படியாக செய்கிறார். அப்போ அந்த நம் கொலோசியர்ல 1:16 பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? நமக்கு அந்த ரட்சிப்பின் மூலமாக ஒரு நித்திய வாழ்வை தருகிறார். அந்த இடத்துல வாசிக்கும் போது, ஏனென்றால் அவருக்குள் என்னது? சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது? நாம் இங்க நம்ம பார்க்கிறோம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையாகிய காணப்படுகிறவைகளும் சகல வஸ்துக்களும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் என்ன பண்ணிருக்கா? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதே போல எப்படி தேவன் ஆதியில மனிதனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரோ அதே போல தேவன் மூலமாய் நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றையும் மீண்டுமாய் அவரோடு ஒப்புரவாகி பெறுகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நாம் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எப்பொழுதும் நம்ம யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. ஏன்னா நம்முடைய அப்பா யாரு? அவர் பரமபிதா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அப்போ நாம் யாருடையவர்கள்? ஒரு தகப்பன் என்று சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? அந்த ஒரு உரிமை இருக்கிறது, அப்படிதானே? அந்த பிள்ளைங்களுக்கு யார் உரிமை பாராட்ட முடியும்? தகப்பனும் தாயும் தான் என்ன பண்றாங்க? பிள்ளைங்களுக்கு உரிமை பாராட்டுகிறாங்க. அப்ப அதே போல நம்முடைய தேவனுக்கு தான் தேவனுடையவர்களாக யார் இருக்கிறோம்? நாம் இருக்கிறோம். நம்ம மேல உள்ள உரிமை யார்கிட்ட இருக்குது? ஆமா, நம்முடைய அப்பா கிட்ட இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரோ அந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். அவரை போல நாம் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய தகப்பன், அதாவது நம்முடைய பரமபிதா, அவர் எந்த காரியத்திலும் என்னது? தோல்வி அடைவதே இல்லை. அப்படின்னா என்னது? நம் உலகத்தில் உள்ள பிதாக்கள் என்னது? நம்ம ஏற்கனவே நண்பனை குறித்து கடந்த வாரத்துல பார்க்கும்போது பார்த்தோம். அவருடைய காலங்களும் அவர்களுடைய என்னது சூழ்நிலைகளும் இல்லை, அவர்கள் நம்மோடு செலவிடுகிற நேரங்களும் அவர்கள் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பும் என்னது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அது மாறாத ஒரு அன்பாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே தியானித்தது போல எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை
கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் நித்தியமானவர், நம்மை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கிறது? இப்போ நம்ம ஒருத்தரை அதிகமாய் நேசிப்போமானால், அந்த நண்பனை குறித்து நம்ம பார்த்தது போலதான், ஒரு நண்பனை நாம் அதிகமாய் நேசிப்போமானால் அவன் நல்லா இருக்கணும்னு நம்ம விரும்பி என்ன பண்ணுவோம்? அவர்களை திருத்துவோம், இல்லை அவங்கள கரெக்ட் பண்ணுவோம், இல்லை இப்படிதான் நீ வாழணும்னு சொல்லுவோம். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட என்ன சொல்லுவோம்? நான் சொல்ற மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், செய்யணும். ஏன்னா இது தவறான காரியம், இது நல்ல காரியம், இதை நீ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். அதே போல நம்முடைய பரமபிதா நமக்கு என்ன பண்றாரு? ஏன்னா நம்ம மேல அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். ஏன்னா அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறனால அவர் என்ன பண்றாரு? நம்ம என்ன பண்றாரு? ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்யறாரு? திருத்துகிறார். அவருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம ஏதாவது காரியத்தை செய்வோமானால் அவர் நம்மை திருத்துகிறார். நம்ம இப்படி பார்க்கிறோம்ல, பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இப்போ உள்ள காலத்துல எல்லாம் எப்படி இருக்கு? குச்சி எடுக்கிறதே பார்க்க முடியாது. ஸ்கூல்லயும் குச்சி எடுத்து அடிக்க மாட்டாங்க, வீட்லயும் அடிக்க மாட்டாங்க. அந்த நிலைமைகள் எப்படி இருக்குது? பிள்ளைகள் என்னது, அவங்கள தொடக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம எபிரேயர்ல தொடக்கத்துல வாசிச்ச அந்த பகுதியை வாசிப்போம். எபிரேயர் 12:5-7 வரை வாசிப்போம். சோர்ந்து போகாது. அப்ப இந்த முதல் வசனம் 5வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய சிட்சையை என்ன பண்ணக்கூடாதான்? அற்பமாக எண்ணக்கூடாது. இப்போ நம்ம அவருடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டோம். அவர் நம்மை தம்முடைய ஜனங்கள் என்று சொல்றார், பிள்ளைகள் என்று சொல்றார். அப்படி இருக்கும்போது அவரிடத்துல இருந்து சிட்சை வரும்போது, அவருடைய வார்த்தையில இருந்து அவர் சொல்றாரு, இதுதான் வழிப்பா, நீ இதுல போன்னு சொல்றாரு. உங்களுக்கு இல்ல இந்த வழி நல்ல செழிப்பாக, நல்ல அகலமா, ரொம்ப எளிமையா இருக்கிறது போல தோன்றும் போது இயேசு சொல்வார், இல்ல இந்த வழியில நீ நடன்னு சொன்னா நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அவருடைய சிட்சையை நம்ம எப்படி எண்ணக்கூடாதான்? அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் நம்ம திட்டுனாலும் அவருக்கு உரிமை இருக்கிறது. அப்படிதானே? நம்முடைய தகப்பன் அவர், நம்மை படைத்தவர் அவர். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம், இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இது ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்ல இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், இந்த உலகத்துல உள்ள சூழ்நிலைக்கும் இதுவும் ஒத்து போகலை என்று நினைப்போமானால் அப்படி நம்மால இருக்க முடியாது. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணாதபடிக்கு, அவருடைய கடிந்து கொள்ளுதல் வரும்போதும் நாம் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. மாறாக, இயேசுவே நான் என்ன பண்றேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமானால், நம்ம அடுத்த வசனத்தையும் பார்க்கிறோம், கர்த்தர் எவன் இடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அப்போ நமக்கு ஒரு சின்ன சிட்சை வருது, ஒரு சின்ன போராட்டம் வருது, தேவன் அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் உங்க மேல என்ன இருக்காரு? அன்பா இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சின்ன பிரச்சனை வருது, இல்லைன்னா இது கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவர் என்ன கொண்டு போறாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவனுக்கு கண் இல்லையா, இல்லைன்னா நான் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனா என்ன சொல்றாரு? மாறாக இங்க பார்க்கும்போது அவர் எதனால அந்த சிட்சையை தருகிறார், இல்லை எதனால சிட்சிக்கிறார்? ஏன்னா நம்ம மேல ரொம்ப அன்புள்ளவரா இருக்கிறார். நம்ம நித்திய காலமாய் அவரோட வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன பண்றாரா? தண்டிக்கிறார். அப்போ அவர் என்ன தண்டனையும் கொடுக்கிறார். நம்ம சில காரியங்களை தவறுவோமானால் அவர் தண்டனையும் கொடுக்கிறார். அதுவும் எதுக்கு தான் கொடுக்கிறாராம்? ஆமா, நம்ம சரி பண்ணணும், நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள். நீங்கள் இப்போ முதல்ல வாசிச்ச அந்த வசனம் தான் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். அப்போ தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோன்னு சொல்ற மாதிரி தேவன் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், நம்முடைய பிதா.
அவர் நம்ம மேல அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறதுனால ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில வந்து போராட்டமாய் நடக்கும் என்றால் 2 காரியம் உண்டு. ஒண்ணு, நம்முடைய சுய இச்சையினால விருப்பத்தினால நம்ம போய் சிக்கி கொள்ளுகிற காரியம். இல்லாவிட்டால் நான் அப்படி பண்ணல, தேவனுக்கு பிரியமா தான் நான் நடக்க விரும்புறேன் அப்படி சொல்லுவோம் என்றால் அந்த காரியத்துல தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஏதோ ஒரு காரியத்துல அவருக்கு பிரியமா இன்னும் மாற்றுவதற்கு என்ன பண்றாரு, விரும்புகிறார். இன்னும் அவரை போல மாற, இன்னும் அவருக்கு பிரியமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். அதனால தேவன் என்ன பண்றாரு, சிட்சையை அனுமதிக்கிறார். இப்போ ஒரு சின்ன ரீகேப் முதல்ல என்ன பார்க்கிறோம், நம்முடைய தேவன் அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார், அவர் நித்தியமானவர் என்று பார்த்தோம். அதே போல என்னது, அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார், அவருக்கு என்னது இல்லை, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லைன்னு பார்க்கிறோம். அதே போல அவர் நம்மை அதே அந்த நித்தியத்துக்கு நேராக வழி நடத்துகிறவராக பார்க்கிறோம். அடுத்து தகப்பனுக்குள்ள ஒரு 3 என்னது கேரக்டரை பத்தி பார்த்தோம். என்னது, நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறார், 2வது காரியம் நம்மை பராமரிக்கிறார், 3வது காரியம் நமக்கு பாதை காட்டுகிறவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம பார்த்த காரியம், அவர் தகப்பன் வந்து உலக பிரகாரமான தகப்பனை போல இல்லாமல் அவர் என்ன பண்றாரு, நம்மை இன்னும் திருத்தி நம்மை அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாறும்படியாக அவர் செய்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்பு வந்து நிலையான அன்பாக இருக்கிறது. இப்போ தான் ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம வருகிறோம். யாருக்கெல்லாம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்னா என்னன்னு தெரியும்? கரெக்ட். அப்போ ஒரு உறவை உறுதிப்படுத்துவதற்கு அறிவியல் பூர்வமாக பயன்படுத்துகிற ஒரு டெஸ்ட் என்னது, டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அதுக்கு வந்து ஆவிக்குரிய பிரகாரமா நான் வந்து ஒரு சின்ன டெஃபினிஷன் வச்சிருக்கேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, டிவைன் நேச்சர் அவைலபிலிட்டி டெஸ்ட். என்னது, டினா என்னது, டிவைன், 2வது என்னன்னா நேச்சர், 3வது அவைலபிலிட்டி, 4வது டெஸ்ட். அப்போ திவ்ய சுவாபம் நம்ம கிட்ட இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு என்னது டெஸ்ட் வந்து என்னது, டிஎன்ஏ டெஸ்ட். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை செய்தா உலக பிரகாரமா நம்ம வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த உறவுகள் யாரு, தகப்பன் யாரு என்பதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உலகத்துல இதை பயன்படுத்துகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா, அதாவது டிவைன் நேச்சர் அவைலபிலிட்டி டெஸ்ட்னு எடுத்தா நம்முடைய பிதா யார் என்று வரும் அந்த ரிசல்ட்ல. அப்படி நம்ம சிந்தித்து பார்க்கணும். யார் என்று வரணும் அங்க? ஆமா, இயேசு, நம்முடைய பிதா தான் என்ன பண்ணணும், வரணும். அப்படி இல்லாம அந்த டெஸ்ட்ல வேற ஏதாவது வருதுன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ திணறி கொண்டு வழி தெரியாமல் சுற்றி கொண்டு இருக்கிறோம். அந்த டெஸ்ட்டை நம்மளா லேப்ல போய் பண்ண முடியுமா? இப்ப நாளைக்கு நம்முடைய தம்பியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து இவன் வந்து உண்மையாலே கிறிஸ்தவனா இருக்கானா, இவன் மனசுக்குள்ள இயேசு இருக்கிறாரா, அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு சயின்ஸ் மூலமா என்ன பண்ண முடியாது, இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுதான் அந்த டிவைன் நேச்சர் அவைலபிலிட்டி. நம்முடைய தேவனுக்கு வந்து என்ன சுவாபம் இருக்குது, திவ்ய சுவாபம் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த திவ்ய சுவாபம் நம்ம கிட்ட இருக்குமானால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்களும் கண்டு கொள்ள முடியும், நாமே என்ன பண்ண முடியும், உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு குழந்தை பிறந்த உடனே பெரும்பாலானவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னது தெரியுமா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல வந்த உடனே பார்த்த உடனே என்ன கேட்பாங்க, குழந்தை அப்பா மாதிரி இருக்கா அம்மா மாதிரி இருக்கா? எனக்கு அதை கண்டுபிடிக்கவே தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தை மாதிரி தான் இருக்கு. அப்போ பார்க்குற அந்த அப்பியரன்ஸ் வச்சு மக்கள் வந்து முடிவு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, இது பார்க்க கொஞ்சம் அப்பா மாதிரி இருக்கா அம்மா மாதிரி இருக்கான்னு. 2வது காரியம், கொஞ்ச நாட்கள் ஆன உடனே அந்த பிள்ளையோட செயல்பாடுகளை வைத்து, அங்க பாரு அவன் நடக்கும்போது எப்படி நடக்கிறான், அவங்க அப்பா மாதிரி நடக்கிறான், அவன் பேசும்போது இப்படி அவங்க அம்மா மாதிரி பேசுறான், இப்படி என்னது செயல்பாடுகளை வைத்து என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் தீர்மானிக்க முயற்சி செய்வாங்க. அப்போ ஒண்ணு வந்து என்னது, அவனுடைய முகஜாடையை வச்சு பார்க்க எப்படி இருக்கான், இன்னொன்று வந்து அவனுடைய செயல்பாடுகளை வச்சு. இப்போ அதே நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம் என்னது ஏமாற்றப்பட்டு போவோம். நாம வந்து இப்போ நான் தொடர்ந்து வந்து சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஓகே, அப்போ இவனுக்கு என்ன இருக்கு, திவ்ய சுவாபம் இருக்குது, இவன் பிதாவை போல இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ள முடியுமா? முடியாது. ஒரே மாதிரி 10 பேர் நடப்பாங்க, அதனால அந்த 10 பேருக்கும் ஒரே தகப்பன் இருக்க முடியுமா?
முடியாது. அப்போ அதே போலதான் நம்முடைய செயல்பாடுகள், ஒருவேளை நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஒழுங்கா வரோம், இல்ல நம்ம ஜெபம் பண்றோம், இல்ல சபையில வந்து சத்தம் போட்டு பைபிள் வாசிக்கிறோம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வைத்து இவர்களுடைய பிதா வந்து கிறிஸ்துதான் என்று நம்மால தீர்மானிக்க முடியுமா? முடியாது. அப்போ காரியங்கள் வந்து வெளி பிரகாரத்துல மாத்திரம் அல்ல, அதாவது வெளியில தோன்றுகிற வண்ணம் மாத்திரம் இல்ல, அந்த திவ்ய சுவாபம் எப்படி இருக்கணும்? பிதாவை போல இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய மூஞ்ச பார்த்து, அதாவது ஹாஸ்பிட்டல்னு வச்சுப்போமே, இல்ல இந்த சபை, இல்ல இந்த வேதத்தை பார்க்கிறோம், இதான் நம்ம ஹாஸ்பிட்டல்னு வச்சுப்போம். இந்த வேதத்தை பார்க்கும்போது இந்த ஜாடை வந்து யார மாதிரி இருக்கணும்? ஆமா, இந்த வேதத்துல இருக்கிற வசனத்தை என்ன பண்ணோம்? பிரதிபலிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இவன் தேவனுடைய குமாரன், இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் வந்து யாரை பின்பற்றுறான்? இயேசுவை பின்பற்றுகிறான் என்று நம்மால புரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஒரு டெஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்? எடுக்கணும். அந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ளாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு 2 பேதுரு 1:3 வாசிப்போம். இப்போ இந்த வசனத்துல 3வது வசனத்துல பார்க்கும்போது அவருடைய குணத்துல வந்து ஒரு காரியம் பார்க்கிறோம், திவ்ய வல்லமை என்று பார்க்கிறோம். அந்த திவ்ய வல்லமையினால அவர் என்ன பண்றாருன்னா 2 காரியத்தை நமக்கு செய்கிறதை பார்க்கிறோம். என்னது? ஒண்ணு, ஜீவனுக்கும் இன்னொன்னு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்ன பண்றாரு? நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். அப்போ தம்முடைய மகிமையினாலும், அதாவது இயேசு தம்முடைய மகிமையினாலும் அவருடைய அந்த கிருபையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன பண்றாங்களா? 2 காரியம். ஒண்ணு, நம்முடைய பிசிக்கல் லைஃப், நம்ம உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையும், அப்புறம் நம்முடைய தேவ பக்திக்கு, அதாவது ஸ்பிரிச்சுவலா உள்ள காரியத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன பண்ணுது? தருது. அப்போ நம்முடைய பிதா என்ன பண்றாரு? நமக்கு உலக பிரகாரமா நமக்கு தேவையான காரியங்களையும் தந்து, இதே நேரத்துல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவரை போல மாறுவதற்காக அவர் என்ன பண்றாரு? தம்முடைய வல்லமையினால நமக்கு அந்த காரியங்களை தருகிறார். அது மாத்திரம் இல்லாம அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு. அப்போ இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டு, அப்போ உலகத்துல நடக்கிற எல்லா பாவமும் எதுல இருந்து வருகிறது? இச்சையிலிருந்து வருகிறது. அந்த பாவ கேட்டுல இருந்து தப்பித்து எதுக்கு நம்ம பங்குள்ளவர்களாகணுமா? அந்த திவ்ய சுவாபம். அந்த இப்போ நம்ம வந்து பிளட்ல டெஸ்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வச்சுட்டு இதுல எவ்வளோ பிளேட்லெட்ஸ் இருக்கு, இதுல அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் என்ன பண்ணுவாங்க? இந்த விஷயம் இருந்துச்சுன்னா இது இந்த குரூப், இப்படி டிசைட் பண்ணுவாங்க. அதே போல நம்முடைய பிளட்டை எடுத்து, அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக அதை சோதித்து அறிந்தால் அங்க என்ன இருக்கணும்? அந்த திவ்ய சுவாபம் இருக்கணுமே தவிர அங்க கேட்டுக்கான காரியம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கான காரியம் இருக்கக்கூடாது. மாறாக திவ்ய சுவாபம் அதிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா வந்து நமக்கு எல்லாத்தையும் அளித்து இருக்கிறார். அதுல வந்து இங்க நம்ம பார்க்கும்போது நம்ம ஜீவனத்துக்கு என்ன வேணும்னு தராரு, அவருடைய பக்தியில வளர்றதுக்கான ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் என்ன பண்றாரு? நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள்னு உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு என்ன வேணும்? அந்த டெஸ்ட் எடுக்கும்போது நம்முடைய குணாதிசயத்துல, இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அது திவ்ய சுவாபம் உடையதாக இருக்க வேண்டும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள இருந்துச்சுன்னா வெளியிலயும் என்னது? கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அப்படி இருக்கும்போது 2 காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நாம், அதாவது இவனை பார்த்தா இவன் அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லணும்னா, அப்போ நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏகப்பட்ட காரியம் நமக்கு வேதத்துல இருக்கு. முக்கியமாக 2 சொல்லப்படுகிற காரியம் என்னது? நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார், நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப 2 காரியம் பார்க்கிறோம். ஒண்ணு, நம்முடைய தேவனுடைய குணாதிசயத்துல முக்கியமானது ஒண்ணு என்றது அவர் பரிசுத்தர். 1 பேதுரு 1:15-16 வாசிப்போம். ஆமா, 2 விஷயமும் இங்க சொல்லிருச்சு. ஒண்ணு வந்து நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாருன்னு போட்டிருக்கு, இன்னொன்னு நம்ம எப்படி இருக்கணும்னு இந்த வசனத்திலேயே பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்லியிருக்கு? உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவனுக்கு உள்ள ஒரு முக்கியமான கேரக்டர் என்னது? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருந்தால் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நான் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய்
இருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் என்னுடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவருடைய சாயல் நமக்கு வர வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான காரியம் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் என்ன பண்ணுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 பார்க்கிறோம். ஆமென். ஆமா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவனுக்கு ஈக்குவல் டு போட்டோம்னா என்னது? ஒரு விஷயம் வந்து ஹோலினஸ், பரிசுத்தம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கிறோம்? அன்பு. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுலயும் வந்து இன்னொரு பகுதி என்ன சொல்லுது? முதல் பகுதி, அன்பில்லாதவன் தேவனை அறியான். சோ 2 வசனத்திலயும் அதுலயே வந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் சொல்லியிருக்கு, மனிதன் அதாவது அவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் அன்புள்ளவர், நாமும் அன்பாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவரை என்ன பண்ண முடியாதான்? அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த காரியங்கள்ல என்ன பார்க்கிறோம்? அவர் நம்முடைய நித்திய பிதாவாக இருக்கிறார். அவர் நித்திய பிதா என்றால் நித்தியம்னா என்னன்னு பார்த்தோம். அவருக்கு ஆரம்பமும் முடிவும் அவரே இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அந்த நித்தியத்துக்கு நேராக நம்மையும் மாற்றுகிறார். இரண்டாவது காரியம், பிதா என்று பார்த்தோம். ஒரு பிதாவுடைய கேரக்டர்னு 3 விஷயம் பார்த்தோம். அது ஒன்று பாதுகாக்கிறவர், இன்னொன்று பராமரிக்கிறவர், மூன்றாவது பாதை காட்டுகிறவர். அப்ப நம்ம அவர் என்ன பண்றாரு? நம்மை முதலாவது பார்க்கும்போது அவர் வந்து நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கிறோம்ல, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கிற கொள்ளை நோய்க்கும். ஆமா, அவர் வந்து என்ன பண்றாரு? அது மாதிரிதான் நம்மள வந்து பிசாசு அவரிடத்துல இருந்து பிடுங்கிட்டு போலான்னு வகை தேடி தெரிந்தாலும் அவர் என்ன பண்றாரு? எவனும் என்ன பண்ண முடியாது, என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பறித்து கொள்ள முடியாது என்பதை அவர் அந்த வண்ணமாக நம்மை பாதுகாக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இரண்டாவது காரியம், அவர் நம்மை பராமரிக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நீ எதை குறித்தும் கவலைப்படாத, முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்போ உனக்கு என்னது? உனக்கு தேவையான பராமரிப்புக்கு தேவையான எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். நீ ஞானம் உள்ளவனா என்ன பண்ணு? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை மாத்திரம் தேடுன்னு சொல்றாரு. மூன்றாவது காரியம், அவர் பாதை காட்டுறார். அதுலயும் பார்த்தோம் நம்ம, அவர் இது பாதைன்னு முதல்ல நமக்கு போதிக்கிறார், பாதை காட்டுகிறார். அதோட விட்டு விடாமல் நம்ம மேல என்ன பண்றாரு? கண்ணோக்கமா இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லி முடிவு பரியந்தம் நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த உறவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு உறவு கிடையாது. இது நித்திய காலமாக நமக்கு அவர் பிதாவாக இருக்கிறார். முடிவு பரியந்தம் அவருடைய அன்பில நாமும் நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம் நம்ம கடைசியாக பார்த்த காரியம் நம்ம என்னது? நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு உலகத்துல எப்படி ஒரு DNA டெஸ்ட்ன்னு பண்ணி இவனுடைய ரத்த சம்பந்தமான தகப்பன் யார் அப்படி ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்களோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய சுவாபத்தையும் ஒருத்தங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, இவனுடைய ரத்தம் எங்க இருக்குது? கல்வாரியின் ரத்தம் இவன் உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் கண்டு கொள்ளுகிற வண்ணமாக அந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த திவ்ய சுபாவம் இருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்மிடத்துல பிரதிபலிக்க வேண்டிய 2 காரியம், நம்முடைய தகப்பனை போல நாமும் இருப்போமானால், நம்முடைய தகப்பன் மிகவும் பரிசுத்தமானவர், அவர் மிகவும் அன்புள்ளவர். அப்ப அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நாமும் என்ன பண்ணுமா? பரிசுத்தமா இருக்கணும். அவர் அன்பா இருக்கிறது போல நாமும் அன்பா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும்.